தத்தளிப்பு அவருக்கு நன்றாய் தெரியும். உன்னுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு அவருக்கு நன்றாய் தெரியும். உங்களுடைய தவிப்பு அவருக்கு நன்றாய் தெரியும். உங்களுடைய அழுகை அவருக்கு நன்றாய் தெரியும். உங்களுடைய பலவீனம் அவருக்கு நன்றாய் தெரியும். உங்களுடைய இழந்து விடுவோமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற அந்த பயம் அவருக்கு நன்றாய் தெரியும். அதன் மத்தியில தான் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. இந்த தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை விட்டு விலகாமல் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எதை குறித்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக உங்கள் இருதயத்தில் இத்தனை படபடப்பு இருக்கிறது? அன்பு தேவ பிள்ளையே, ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய தத்தளிப்புகளின் மத்தியிலே மனிதர்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கலாம், மனிதர்கள் எல்லாம் பார்த்து என்ன ஆகும் என்று சொல்லி வியப்போடு காத்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தீமையை எப்படி முடியும் என்று சொல்லி மிகவும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம் மனிதர்கள். ஆனா முடிவு என்ன தெரியுமா? சக்சஸ், ஜெயம், வெற்றி. ஏனென்றால் உங்களை விட்டு விலகாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த தேவன் விலகாதவரா இருக்கிறார். எப்ப விலகாதவரா இருக்கிறார்? தத்தளிப்பின் மத்தியில். நடுக்கடல் அப்படியே விட்டுட்டு போகிறவர் அல்ல.